சொந்த நாட்டை இருந்து போன வருஷம் கணத்து ஓட்டணும் 7 வருஷம் ஆகி போச்சு. காய்கறி திங்கிற நாய்ங்க நாங்க நாட்டால பிறந்தீங்க, நீங்க காட்டுல பிறந்தீங்க. ஒரு அடி வாங்க மாட்டியா? சம்பளம் இங்க தாண்டே அடிச்சு விட்டீங்க. அச்சாபுரம் வருவீங்கல்ல, அச்சாபுரம் வாங்க. உங்களை ஓம்ப கொடுத்துக்காத அடிச்சு விடுவோம். கருவாயா உன்னை நம்பி நான் வரப்பான்னு சொன்னேன். எங்க அண்ணன் புண்டை வந்துட்டான். வாடா போறேன் நான் 1000 எடுத்தேன். 1000 எடுத்தானா நீ 2000 எடுத்தானா? கொஞ்சம் எனக்கு தானே வலிக்குதா? நம்பல முடியாதப்பா. ஏண்டா உன் நாடு வேணுமா? ஆமாடா வேணும். நாடு வேணுமாடா? என்ன சோத்து ஏண்டா உனக்கு நாடு வேணும்? உனக்கு வேணுமா? நாடு தானே கேக்குறாங்க. சொல்றேன் நாடு தானே கேக்குறாங்க. நம்ம சித்தப்பனுக்கா பிறந்தோம். சொல்றேன் இப்ப சொல்றான். நம்ம சித்தப்பனுக்கு பிறந்தானா? நாடு கொடுக்கறதுக்கு சித்தப்பனுக்கு பிறந்தாங்க. ஐயா கண்டூர பிறந்த பசங்க உனக்கு நாடு வேணா எங்க போய் கேட்கணும் தெரியுமா? கண்டுபிடிக்க அப்புறம் பிறந்தாங்க. எப்படி சொல்ற? கரும இருக்கிறான கருமனை போய் நம்ம யம தர்மங்கிறான்ல, யம தர்மனை போய் நாடு கேட்க சொல்லு. அந்த வீமனுக்கு போய் இவன் இருக்கிறான கண்டவனை பிறந்த பையன் வாயு தேவன் இருக்கிறான, வாயு தேவனை போய் நாடு கேட்க சொல்லு. இவன் இருக்கிறான பேடி பையன், இவனை போய் அந்த பூவுக்கு இந்திரங்கிறான தேவேந்திரன் அவங்கிட்ட போய் நாடு கேட்க சொல்லு. அவங்க போய் அஸ்வினி தேவர்கிட்ட போய் நாடு கேட்க சொல்லு. போய் யமதர்மன நாடு கேட்க சொல்லு. நீமனை போய் வாயுதேவன நாடு கேட்க சொல்லு. அர்ஜுன மகாராஜனை போய் இந்திர பகவான நாடு கேட்க சொல்லு. நகலன் சகாதேவனை அசூரி தேவனை கேட்க சொல்லு. நாயாகிய குந்தாதேவி தூர்வாசனுடைய மந்திர உபதேசத்தினா இந்த பாராளுமன்ற பாண்டவனை பெற்றால் என்பதை சொல்லாம சொல்லி காட்டுறான். இவன் தேவனுடைய வீரியத்துக்கு அயோக்கியப்பட்டவனே, முக்காலம் அறிந்த மலாரிசுக்கு மகனாக ஜனனமாகிவிட்டு நீ மட்டும் ஒப்பனுக்க பிறந்த பார்த்தாயா மதுசூதனா எங்க போயிட்டாவ?
நீங்கள் ஆடிய திருவிளையாடல் அறியாமல் நாங்க எதையோ உணர்ந்து விட்டோம். எங்களுக்கு இந்தோடு 7 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. 8வது வருடம் மறந்து போச்சு. நாங்க 8ஆம் வனம் தேடி போகிறோம். என் பேர் மானுடைய கிருபையால 8ஆம் வனமாவது எங்களுக்கு நல்ல நிலையோடு வளர்க்கணும். மகாஜனங்களே, பாண்டவர் 7வது கந்தரூபனத்தில் தான் 10 நாள் பாரதா யுத்தத்திற்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி தருவதற்கு ஹரிராமன் ஆடிய திருவிளையாடல் இன்றோடு 7 ஆண்டு காலம் நிறைவு பெறுகிறது. 8வது வனத்தை தேடி போறாங்க. இந்த புண்ணிய சரித்திரத்தை எத்தனையோ நாள் 5000 கிலோமீட்டருக்கு அந்தான இருந்து இந்த அலைகளிலே பள்ளி கொண்ட ஹரிராமனுக்காக வச்ச கோரிக்கை அதான் சொல்லுவாங்க. 7 வேண்டுதலை வச்சா 7 வருஷம் ஆகுமா? அதையே பஞ்ச வேண்டுதலை வச்சுட்டா 1 வருஷம் ஆண்டு காலம் கடந்து போயிருமா? அன்னைக்கு பஞ்ச வச்சுட்டு போனப்பா அது வேண்டுதலை அருமையப்பா பழனிசாமி அவர்களும் ஆராயம்மாள் வச்ச கோரிக்கை இன்னைக்கு வெடிய அரங்கேறியது. இந்த எம்பெருமானுக்காக வேண்டி மலேசியாவில் இருந்து அன்னைக்கு பெரியவங்க வச்ச கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கடல் கடந்து வந்து இன்னைக்கு வெடிய இந்த நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொடுத்த அருமை மகன் பாபா பழனிசாமி ஆராய் குடும்பத்தை சேர்ந்த அத்தனை சொந்தங்களும் அவரே கிலோமீட்டர் தொலைவில இருந்தாலும் சொந்த மண்ணல பிறந்த இந்த மன்னனுடைய வாசம் இன்னைக்கு வெடிய அரங்கேறியது. இந்த புண்ணிய சரித்திரத்தை இன்னைக்கு நிலைநாட்டி கொடுத்து நிறைவு செய்து கொடுத்த ஆராயம்மா பழனிசாமி குடும்பத்தை சேர்ந்த அவருடைய குடும்பம் எல்லாம் அவருடைய ஆண்மோன பக்கம் அரசுமாண்டி பெண்மோன பக்கம் பெத்து பெருகி அவங்க கூட்டம் குலையாம கொண்டபு வாடாம இந்த அறியாமுடைய கிருபையால அவங்க எத்தனை கிலோமீட்டர் போனாலும் சரியே மேலும் மேலும் வளர்ந்து அவங்க பல்லாண்டு பல 100 ஆண்டு காலம் வாழணும்.